நமது மெய்வழி சபையின் காரியதர்சி மெய்வழி கோபாலகிருஷ்ண ஆனந்தர் அவர்களுடைய குமாரர் சாலை ஜெயசுந்தரம் அம்மா அவர்கள் நம்மிடையே முத்தி பெறுவதை பார்த்துவார்கள். முத்தி பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதிர்கோங்கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மீராய் பகவான் சாலை ஆண்டவர்களின் அளவிலா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நமது குலதெய்வம் ஸ்ரீலஸ்ரீ மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி திரு என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் பாவர் சத்திரம் வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்முடைய தமிழ் பாஷை ஒரு தெய்வீக பாஷை. இதுல ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு எண்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உதாரணமா குரு என்ற ஒரு வார்த்தைக்கு கு என்றால் இருள், ரு என்றால் பிரகாசம். மெய்குரு என்றால் தனக்குள் இருக்கின்ற அந்த மெய்யை, இறைவனை, அந்த அறிவை அறியாமல் இந்த ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவு இருளில் இருக்கின்றது. அதை பிரகாசமாக அறிய வைப்பவர் யாரோ அவரே மெய்குரு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நமக்கு மனிதனுக்கு மட்டும் தனி சீதனமாகிய ஆறாவது அறிவு எதுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை தரிசிக்கணும். சரிங்க, தரிசிக்கலன்னா என்ன அப்படின்னா, இறைவன் இந்த உலகத்தை இந்த அத்தனையும் படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனிதனை படைத்தது தன்னை வணங்குவதற்கு தான் இறைவன் படைச்சிருக்கார். அப்படி வணங்கலைன்னா இறைவன் தண்டனை கொடுக்கிறார். இறைவன் சொர்க்கம் நரகம் அப்படின்னு 2 படைச்சு வச்சிருக்கார். இறைவன் எப்படி நமக்குள்ள இருக்காரோ, இறைவனுக்கு முன்னால யார் இருக்காருன்னா யமன். யமனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. அணுக்கோடியிலும் நிறைந்த அந்த ஆதி வஸ்துவை அணு அணுவாக பீக்கும் வல்லமை வாய்ந்த சக்தியே யமன். நமக்குள்ள இருக்கிற இறைவனை உள்ள இருந்து வெளியேற வைக்கக்கூடிய சக்தி படைத்தது யமன். அதாவது யாரு இறைவனுடைய அடியார்களாக ஆகலையோ அவங்களையெல்லாம் யமன் இறைவனுடைய அடியாளாகி நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆவியை, அந்த ஜீவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு போற ஆள் தான் யமன். அதற்காக தான் நம்ம தெய்வம் மதத்தினுடைய பெயரே மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். ஒவ்வொரு மதமும் மரளி கைதீண்டாமை, யமன் கைதீண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கோட்பாடுக்காகத்தான் எல்லா மதமும் உண்டாக்கப்பட்டது. அந்த செயலானது இப்பொழுது இந்த கலியுக கடைசியில மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் அதுல தான் இருக்கு. அதுல இப்ப நாம திரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவோம். கோயில்களுக்கு பேரு திருக்கோயில், கோயில்கள் பேரெல்லாம் திருக்கோயில். ஞானிகளுடைய நூலே
திரு வாசகம், திருவுடைய வாசகம், திரு மந்திரம், திரு அருட்பா, திரு குறள். அவங்க பேரே திருவள்ளுவர், திருஞான சம்பந்தர். இப்படி பேர்லயே திரு அப்படிங்கிற பெயர், இது இறைவனுடைய பெயர். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, தீ என்ற ஒரு எழுத்து இருக்கு. தீ, இறைவன் யாருன்னா அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி, வள்ளல் பிரான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு குறிப்பிடுறார். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதியுள் ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. இதுல எத்தனை ஜோதிங்க சொல்றாங்க? எத்தனை ஜோதி சொல்றாங்க? 5. நம்ம தேகத்துல 3 ஜோதி தான் இருக்கு. ஜோதி, உள் ஜோதி, ஜோதி. சரிங்களா? இதுக்கு விளக்கம் தான் சுத்த ஜோதி சிவஜோதி. சுத்த ஜோதி சிவஜோதி, ஜோதியில் ஜோதி. ஒரு ஜோதியை தனியா விட்டுருங்க, மீதி இருக்கிறது என்ன? ஜோதியில் ஜோதி. ஒரு ஜோதியை விட்டுருங்க, மீதி இருக்கிறது என்ன? ஜோதியில் ஜோதியில் ஜோதி. 3ல முதல்ல விட்டுருங்க, மீதி 2 ஜோதியில் ஜோதி. சுத்த ஜோதி சிவஜோதி, அதுதான் ஜோதி உள் ஜோதி. சுத்த ஜோதி சிவஜோதி, அதுதான் ஜோதியில் ஜோதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப இந்த 3 ஜோதி நமக்குள்ள இருக்கு, அதுதான் தெய்வம். ஜோதி என்பது உன் ஜீவனின் பிரகாசமே, அதுதான் ஜீவஜோதி. அது உன் அறிவின் பிரகாசம், அதுதான் சுத்த ஜோதி. 3வது இருக்கிறது, கண்ணை மூடினாலும் தன்னிடத்தே பிரகாசம் வீசுவதே ஜோதி, அதுதான் சுயஞ்சோதி. இப்ப நம்ம தூங்குறோம், நம்ம ஜீவன் வேலை செய்யல, நம்ம நினைவே எங்கேயோ போய் ஒடுங்கியிருது. ஆனா நமக்குள்ள இருந்து இறைவன் இந்த தேகத்தை இயக்கி கொண்டே இருக்கிறார். இறைவன் தூங்குறதே இல்லை, இறைவன் தூங்குறது இல்லை. அப்ப அந்த சுயஞ்சோதி அதுதான் சிவஜோதி. சரி, இப்ப நாம 3 ஜோதியில சிவன் அப்படின்னாவே சிவபெருமான் பஞ்சாட்சர ரூபி. பஞ்சாட்சர ரூபி நமச்சிவாய அப்படின்னா அது பஞ்சாட்சர மந்திரம். இப்ப ரூ என்ற ஒரு எழுத்து இருக்கு. ரூ என்ற ஒரு எழுத்து, இதற்கு பேரு பிரகாசம். ரூ என்ற ஒரு எழுத்து பேரு பிரகாசம். தமிழ் எண்ல ரூ என்ற எழுத்து 5 குறிக்கும். ரூ என்ற ஓர் எழுத்து 5 குறிக்கும். அப்ப இது இந்த பிரகாசம் பஞ்சாட்சர பிரகாசம். அப்ப இந்த திரு என்ற ஒரு எழுத்து சிவஜோதி சிவப்பிரகாசத்தை குறிக்கும். சரி, நாம யாருக்காவது பத்திரிக்கை எழுதுறதுக்கு முன்னால செந்தில்குமார் அப்படின்னு எழுத மாட்டோம், முன்னால திரு செந்தில்குமார் அப்படின்னு எழுதுவோம். அதாவது செந்தில்குமார் என்பது அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை குறிக்கும். அவரு அந்த திருவை அடையணும், அவரு திருவாகிய இறைவனை அடையணும் என்பதற்காகவே அடைமொழியாக திரு. என திருவாகிய அந்த அவர் இறைவன் ஆண், இறைவன் ஆண். அதனால ஆண்களுக்கு அடைமொழியாக திரு, பெண்களுக்கு அடைமொழியாக திருமதி. மதி என்றால் அறிவு. ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் நமக்கு இறைவன் அருளிய அந்த 6வது அறிவு மதியை கொண்டுதான் திருவை அடைய முடியும். அப்ப மதி பெண்ணாக இருப்பதால் பெண்களுக்கு திருமதி என்ற பெயருக்கு முன்னால திருமதின்னு போட்டு அது ஒரு மரியாதைக்குரிய நாமமாக எழுதுறது உண்டு. அது மரியாதைக்குரிய நாமம் இல்ல, அந்த நாமத்துக்குரியவர்களாக இவர்கள் ஆக வேண்டும். ஒரு ஆணாயிருந்தால் திருவாகிய இறைவனை அடைய வேண்டும், பெண்ணாக இருந்தால் மதியின் துணை, ஆணா இருந்தால் மதியின் துணைதான். அந்த மதியின் துணையோட அந்த திருவாகிய இறைவனை அடையணும் என்பதற்காகத்தான் திரு என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. நமது தெய்வம் அவர்கள் அமுத கலஞான போதத்துல திருமறை முழுதும்
தேவ ரகசியம் அனைத்தும் சேர்த்து திரு எனும் அச்சரத்தில், திருமறை முழுதும் தேவ ரகசியம் அனைத்தும் சேர்த்து திரு எனும் அச்சரத்தில் திரட்டி வைத்ததனை ஆதம் மறுவையில் தேகம் தன்னில் மறைத்து வைத்ததனைத்தானே அப்படின்னு அருளி இருக்காங்க. அதாவது திருமறை நமக்கு தெரியும், வேதம். இந்த எல்லா வேதங்களிலும் உள்ள தேவ ரகசியம் என்னங்க? நமக்குள்ள இறைவன் இருக்கார். அந்த இறைவனை தரிசிப்பதுதான் விஸ்வரூப தரிசனை. அந்த நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசித்தவர்கள் தேவர்கள். தேவ ரகசியம் தேர்ந்த நன்னெறியோர் தேவர்கள் என்று திருமறை தீர்ப்பு. அப்ப ஒரு வேதத்துல எல்லா வேதங்களிலும் இருக்கின்ற தேவ ரகசியம் அனைத்தும் சேர்த்து திரு என்னும் அச்சரத்தில் திரட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது எல்லா இதுமே பாருங்க, கோயிலா திருவிழா பயன்படுத்துறோமா இல்லையா? திருக்கோயில் முன்னால திரு. சரி, இது நம்ம தேகத்துல நம்ம 2 ஜோதி ஆரம்பத்துல சொன்னது ஜீவ ஜோதி வரிசையா வரணும். முதல்ல ஜோதி என்பது அது உன் ஜீவனின் பிரகாசம், அதுதான் ஜீவ ஜோதி. நம்ம கட்டுப்பாடுல இருக்கு. இன்னைக்கு இந்த அண்ணா இங்க வரணும்னு நினைச்சாரு, வந்துட்டார், அது கட்டுப்பாடுல இருக்கு. அடுத்ததுதான் சுத்த ஜோதி, நமக்கு அறிவை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்ப இது 2 அசையும், ஜீவ ஜோதியும் அறிவும் அசையும் தன்மை. இந்த அசையாத தன்மை உடையதுதான் அந்த சிவஜோதி. எப்போதும் நீங்க பாருங்க, கதைகளிலே பார்த்தா சிவம் எப்பொழுதும் தவத்தில் இருப்பார். அவர்கிட்ட மக்கள் போய் வரம் பெற்றார்கள் அப்படின்னு அவரை நோக்கி தவம் இருந்து வரம் பெற்றார்கள் அப்படின்றது. அப்ப அந்த சிவஜோதி என்பது அசையாது, சிவஜோதி என்பது அசையாதது. நம்ம அந்த திரு எங்க இருக்கு அப்படிங்கிறத ஒரு பாடல்ல, தேடி வரும் பொருளே தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுளமே. அந்த திரு எங்க இருக்காரு, அந்த தெய்வ திரு எங்க இருக்காரு அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில். தெய்வம் இன்னொரு இடத்துல அந்த உன் இருதயமாகிய மகா சுக்குமாகிய அந்த உள்ளத்தை நீ எப்பொழுது கண்டாய் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இறைவன் எங்க இருக்கார்? நம்முடைய நீங்குறா நேர்மையாளர் நினைவில் எந்நாளும் நிற்பார். அப்ப அந்த திருவாகிய இறைவன் நமக்குள்ள நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அதுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இந்த திருமணம், திருமணத்துல என்ன செய்யறோம்? ஆண் பெண் 2 பேரையும் ஒன்றாக சேருவதுதான் திருமணம். இப்ப நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த ஜீவாத்மா என்பது பெண். நம்ம தேகத்துல எது அசையுதோ அது பெண்ணுங்க, எது அசையாதோ அது ஆண், எது கொடுக்குதோ அது ஆண், எது வாங்குதோ அது பெண். சாதாரணமா ஒரு வீட்டுல ஆண் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு வேண்டிய பணம் எல்லாம் அவர் தான் கொடுப்பார். பெண் மனைவி அதை வாங்கி குடும்பத்தை பராமரிப்பாங்க. இங்க உங்களுக்கு புறத்துல இதற்கு உதாரணமா ஒரு என்ன ஜடப்பொருள் இருக்குன்னா சூரியன். சூரியன் தான் சுயம் பிரகாசம். சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை. சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் சந்திரன் பிரகாசிக்குது. நமக்கு பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சூரியனுடைய ஒளி பூமிக்கு வராத அளவுக்கு மறைச்சிருது, பூமி மறைச்சிருது. சூரியன் இருக்கு, பூமி இருக்கு, இந்த பக்கம் சந்திரன் ஆயிடுது. அதனால பூமி மறைச்சதுனால சந்திரன்ல ஒளி வராது, ஒளி படாதனால நமக்கு அமாவாசை இருள் தெரியுது. அப்புறம் 3ஆம் நாள்ல இருந்து கொஞ்சமா வெளிச்சம், 3ஆம் பிறையில இருந்து வரிசையா முழு ஒளிப்படும் பொழுது சூரியனுடைய
ஒளி முழுமையாக சந்திரன் மீது படும் பொழுது அது பௌர்ணமியா இருக்கு. அப்ப சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை, சூரியனிடமிருந்து வாங்கித்தான் பிரகாசிக்குது. அது போல நமக்குள்ள இருக்கின்ற அந்த மதி, அதற்கு சுய ஒளி இல்லை. அந்த சிவத்திடமிருந்து இறைவன்கிட்ட ஒளியை வாங்கித்தான் பிரகாசிக்குது. இப்போ எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கை திருமணம்னு ஏன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நமக்கு ஜீவாத்மாவாகிய பெண் இருக்கு. நம்ம அனைவருடைய ஜீவாத்மாவும் பெண். இது கடைசியில உள்ளுக்குள்ள நம்முடைய மனமானது, நம்முடைய மனம் அந்த இறக்கும் தருவாயில் திருவாக இருக்கின்ற இந்த தேகத்துக்கு மனம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவனோடு சேரணும். அதற்குத்தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய, ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகிறதுக்கு திருமணம்னு ஒரு பெயர் எடுத்து வச்சிருக்காங்க. இது எதற்குன்னா, மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நாம எல்லோரும் இறுதியில நம்முடைய மனமானது திருவாகிய இறைவனோடு சேர்ந்தால் அதுதான் திருமணம். அந்த அடக்கம்ங்கிற அந்த ஒரு நாள்லயே இறைவன் அசைவற்ற நிலையில இருக்கார். நம்ம ஜீவாத்மா அசைகின்ற நிலையில இருக்கு. இது அந்த பரமாத்மாவாகிய அந்த இறைவனை அடைவதற்கு 40 நாள் ஆகும். அதனால தான் 40ஆம் நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி அன்னைக்குதான் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டர கலக்குது. நாம ஒவ்வொருவரும் இப்படியாக ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு இரண்டர கலந்தால் அந்த பரமாத்மாவாகிய இறைவன் திருதான் யமன் அணுகாதது, ஆயுதம் நெருப்பு தீண்டாதது. அதனாலதான் நடுவுல அடக்கமாகி யாராவது எரிச்சிட்டா அந்த தேகமானது எரிஞ்சு வெளியேறிடும், அந்த ஜீவாத்மா எல்லாம் வெளியேறிடும். அதற்குத்தான் அடக்கமானவர்களை எரிக்க கூடாது, உள்ளுக்குள்ள மண்மறைவு செய்யணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம தெய்வம் அவர்கள் அந்த திருப்பஞ்சனை எழுச்சியில ஒரு தேரு தரிசனை இருவினை போக்கிடும். திருவனுடைய தரிசனை, இதுவரைக்கும் வந்த அனந்தர்கள் எல்லாம் தனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை தெய்வனுடைய தவோ வலிமையினால் தரிசித்தார்கள். தெய்வம் எல்லாரும் முன்னாலையும் பேசியிருக்காங்க, அது ஒண்ணு. ஆனா அந்த உபதேச இரவில் அவங்க தவத்தை போட்டு நிரப்பி அந்த ஜீவாத்மாவை, அந்த பரமாத்மாவாகிய இறைவனை தரிசிக்க வைக்கிறாங்க. அதற்கு அவங்க தவத்தை போட்ட நிரப்பி அந்த எல்லைக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போய் அவர்களை எல்லாம் நரரை மனுவாக்கி, மனுவை தேவர்களாக ஆக்கி, இப்ப அவங்கெல்லாம் அனந்தாதி தேவர்களாக இருக்காங்க. அப்படி அந்த இறைவனை தரிசித்தவர்கள் எல்லாம், இதுவரைக்கும் வந்த ஞானிகள் எல்லாம் தனக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசித்தார்கள். தரிசித்தனால என்ன ஆச்சுன்னா இருவினை போக்கிடும். இருவினை என்பதுங்க, நாம இப்ப மனிதனா பிறந்திருக்கோம். இதுக்கு முன்னால நாம பல தடவை மனிதனாக பிறந்து இறைவனை அறியாமல் அடையாமல் நமக்கு பாவ கர்மாக்கள்லாம் சேர்ந்திருக்கு. இப்போ மறுபடியும் இறந்த ஒரு ஆவியத்தான் மறுபடியும் இறைவன் தன்னுடைய சக்தியை ஊட்டி மறுபடியும் இந்த பூலோகத்துல தந்தை தாய் மூலமாக பிறக்க வைக்கிறார். அப்போ என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கின்ற நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாவ புண்ணிய முட்டை அதுல இருந்து ஒரு அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு, இது இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்தே ஆக வேண்டும்னு பிரார்த்த கர்மாவாக கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த பூமியில நீங்க எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டியதை நீங்க அனுபவிச்சுதான் தீரணும். எங்க இயேசு பிரான்
இன்னும் 3 நாள்ல என் சிஷ்யம் காட்டி கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருக்காரா இல்லையா? தெரிஞ்சவரை தப்பிக்கல. அவருக்கு அப்ப கர்மா என்பது அதுதான். தெய்வம் தவத்துல இருந்தாங்க ராஜகம்பீரத்துல. அப்ப வெளியில பூட்டி அவங்கள கொல்றதுக்கு தீ வச்சாங்க. அப்ப ஞானிகள் எல்லாம் இந்த உடலுக்கு வர்றதை அவங்க அனுபவிச்சுதான் தீர்த்தாங்க. தப்பிச்சு ஓடல. அவங்க முள்ளுல விழுந்து எல்லாரும் போன பிறகு அப்புறம் காரைக்கால் நோக்கி பயணமானாங்க. அப்படி இறைவனை இந்த உலகத்துக்கு தூலம் எடுத்து வந்தாலும் அந்த பிரார்த்த கர்மாவை அனுபவித்தான் தீக்கணும். அதனால நமக்கு ஏதாவது கஷ்டம் வருது, நம்ம ரொம்ப பக்தியால இருந்தோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த தேகத்தில் நாம அனுபவிக்க வேண்டியதை நாம் அனுபவிச்சா தீக்கணும். எதுல இருந்து காப்பாத்தீங்கன்னா, தெய்வம் நமக்கு ஆரம்பத்திலே நமக்கு வேதத்துல தெய்வம் எதற்கு என்ற ஒரு கேள்விக்கு எவர் உதவியும் எட்டி தீண்டப்படாத அந்த யமன்பதி எல்லையில் உதவுவதற்குத்தான் நாம் வேண்டும். இந்த உலக வாழ்க்கை எவ்வளவுங்க வாழ போறோம்? 100 வருஷ காலத்துக்குள்ளதான் வாழ போறோம். ஆனா அடுத்து இருக்கின்ற நித்திய காலம் இன்ஃபினிட்டி, நித்திய காலம். ஒன்னு மனிதனாக பிறந்தவன் இறைவனை அறிந்து அடைந்து ஒன்னு சொர்க்கத்துல நித்திய மகிழ்ச்சி, இல்லையா தண்டனை நரகத்துல நித்திய துன்பம். நாம தான், அதுதான் தெய்வம். ஒன்று சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டாவது இல்லது நரகத்திற்கு பயந்தாவது எம்மை இறுக்கி பிடிச்சுக்கோ. ரொம்ப கஷ்டமா எதுவுமே இல்லை, கஷ்டமா எதுவும் இல்லை. ஒரு திரு தரிசனை இருவினை போக்கிடும், உள்ள கவலை பயம் இல்லாமல் ஆக்கிடும். மறுவும் பிணிகள் மாற்றி, பிணின உடனே நம்ம உடம்புக்கு வர்ற நோயை நினைக்க கூடாது. இது துக்க உடல், தூக்க உடல், பிணி உடல், வாதுடல், கோதுடல். உடம்பு நோய்கள் வரத்தான் செய்யும். அப்ப இந்த நோய்க்கு தான் மருத்துவர்கள் இருக்காங்க, எத்தனையோ விதமான மருத்துவர்கள். ஆனா அந்த பிறவி பிணிக்கு மருந்து தெய்வம் அவங்க ஒருத்தங்க கிட்டதான் இருக்கு. அதைத்தான் மாத வந்தவ மருந்தொந்திருக்கு வாங்க வாருமே, மரண வறுமை தீருமே. அப்ப ஒரு திரு தரிசனை இருவினை போக்கிடும், உள்ள கவலை பயம். இப்ப எனக்கெல்லாம் எந்த பயமுமே இல்லை. ஏங்க, நாம சொர்க்கலோகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கோம். நம்மளுடைய பயணம் ஒவ்வொரு நாளும் சொர்க்கலோகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கு. இப்ப நாம இன்னைக்கே அடக்கமானாலும் தெய்வத்துக்கிட்ட தான் போறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இறைவனை அடைவதற்காக, அந்த திருவை அடைவதற்காகத்தான், அந்த திருவை மனம் புரியறதுக்கு தான் நாம பிறந்திருக்கோம். அப்ப நமக்கு என்ன கவலை இருக்கு? உள்ள கவலை பயமோ இல்லாமலே கீடும், மறுபும் பேணிகள் மாற்றி மண்ணேலும் சிற பேற்றி, மாயை மரளியன் கை மறுவீடாமலே காக்கும், குருபரர் மெய்வழி சாலையை சார்ந்திடும், குருபரர் மெய்வழி சாலையை சார்ந்திடும், குவலயத்தீரே உண்மை உண்மை உண்மையே. அப்ப மாயை மரளியன் கை மறுவிடாமலே காக்கும், குருபரன் மெய்வழி சாலையை சார்ந்திடும், குவலயத்தீரே உலக மக்களே. இது உண்மை உண்மை உண்மைன்னு நமக்கு 3 தடவை தெய்வம் வேதத்திலேயே. எந்த ஞானியாவது முன்னால இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது, எந்த ஞானியாவது அருள் இருக்காரா? யாருமே அப்படி கொடுக்கல. ஆனா தெய்வம் அவர்கள்
இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது அப்படின்னு அருளி இருக்காங்க முன்னால. இதுல குவலயத்தீரே இது உண்மை உண்மை உண்மையே. அப்ப இது முக்காலும் உண்மை. தெய்வம் துல திருமேனி தாங்கி இருந்த போதும் உண்மை, இப்பவும் உண்மை, வருங்காலமும் உண்மை. நம்ம தெய்வம் அவர்கள் அவங்க வேதத்துக்கே பாருங்க, அவங்க வாக்கியத்துக்கு யமபடர் அடிபடு திரு மெஞ்ஞான குரல். அந்த திருமெஞ்ஞான குரலுடைய சக்தி என்ன? யமபடர் அடிபடு, யமபடரை யமனால் ஏற்படுகின்ற துன்பத்தை அடிபடச் செய்யக்கூடிய திருவுடைய மெஞ்ஞான குரல். அடுத்து வேற என்ன வாக்கியம் இருக்கு? கோடாயுதக்கூர். கோடாயுதக்கூருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? திருவருட்குரல். இருக்கா இல்லையாங்க? அதுக்கும் பேரு திரு அருட்குரல் அப்படின்னு நமக்கு தெய்வம் குறிப்பிட்டிருக்காங்க. நாமளும் வாக்கியத்தை வாசிச்சுட்டு என்ன சொல்லுவோம்? என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். எப்படி இருந்து? திருவாய். இப்ப நம்ம ஆரம்பத்துல ஒன்ன பார்த்தோம், ஒரு திரு தரிசனை இருவினை போக்கிடும். இப்ப உடனே சில பேர் கேட்பாங்க, ஒரு திருவ தரிசனம் பண்ணாதான் இருவினை போகும், இப்ப ஏதாவது செய்ய முடியுமா, இப்ப ஏதாவது தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னா அதற்கும் வேதத்துல நமக்கு விடை கொடுத்திருக்காங்க. பரிசு குருவே மறையின் தரிசனை பண் உருவே. இதுவரைக்கும் வந்த குரு எல்லாருமே 12 வருஷம் குரு கூட இருக்கணும், சும்மா இல்ல, உடல் பொருளாவிய தத்தம் பண்ணணும். அது மட்டும் பத்தாது, அவருடைய சோதனைக்கெல்லாம் தாண்டி வரணும். எங்க ஒரு ஸ்கூல்னா டெஸ்ட் வைப்பாங்களா இல்லையாங்க? ஒவ்வொரு கிளாஸுக்கும் வருஷம் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ப குரு கூட ஞான கல்வி 12 வருஷம் இருந்தா அதுக்கு சோதனைகள்லாம் இருக்கு. அந்த சோதனையெல்லாம் தாண்டி வந்தாதான் 12 வருஷத்துல அவர்கிட்ட இருக்கிற அந்த அகக்கண் திறந்து தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை தரிசிக்க முடியும். அப்படிதான் இதுவரைக்கும் எல்லாரும் தரிசித்தாங்க. சரி, இப்ப வந்திருக்கிற குரு பரிசு குரு. அவங்க ஜபத்தை நமக்கு எப்படி கொடுக்குறாங்க? பரிசு, ஃப்ரீ பரிசு. பரிசு குருவே மறையன் தரிசனை பண் உருவே. இப்ப தெய்வத்தை நான் பார்க்கணும்னா உடனே அகத்துல எல்லாம் போய் பார்க்க முடியாது. அகத்துல பார்க்கணும்னா தெய்வத்துல திருமேனி தான் இருக்கணும். அப்பதான் அகத்துல எல்லாம் முதல்ல நம்முடைய மனத்தை ஜீவனை தரிசிக்கணும், அதுக்கப்புறம் ஆத்மா அறிவை தரிசிக்கணும். இது ரெண்டையும் தரிசித்த பிறகுதான் மூன்றாவதாக அந்த பரமாத்மா அந்த திரு இறைவனை தரிசிக்க முடியும். இதுக்கு மெய்குரு தூலத்தில் இருக்கணும். மெய்குரு அவருக்கு ரூபா ரூபின் பேரு. அரூபமாக இருக்கின்ற அந்த இறைவனை தரிசித்தவர் ரூபத்துல இருக்கணும். தெய்வம் இந்த கலியுக கடைசியில பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அந்த பரமனே தூலம் எடுத்து வந்ததுனால அந்த இதுவரைக்கும் அந்த ஞான சட்டத்தை எல்லாம் மாத்திட்டாங்க. இதுவரைக்கும் இருந்த ஞான சட்டம், ஒரு குரு கூட போடணும், 12 வருஷம் இருக்கணும், இதெல்லாம் மாத்திட்டு நமக்கு பரிசு குருவாக இருந்து தரிசனம் பண்றாங்க. இப்ப நான் பேசுறேன் எப்படிங்க? திரு என்ற ஒரு வார்த்தைக்கு அது ஜோதி பிரகாசம், அது பஞ்சாட்சர பிரகாசம், அது சிவப்பிரகாசம் அப்படின்னு எப்படி சொல்ற? தெய்வம் ஞானத்தை எடுத்து அருந்துவதற்கு 5 கரங்கள் 5 வழிகள் உள்ளன. ஒன்று அச்சர உபதேசம். இப்ப வேதம் அச்சரத்தை படிக்கிறோம், நமக்கு புரியுது. வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம். இப்ப ஒருத்தங்க பேசுறதை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு புரிதல் வருது. யாராவது பேசும் பொழுதும் ஒரு புரிதல் வரும், நாமளே படிக்கும் பொழுதும் ஒரு புரிதல் வரும். வாயினால் பேசும் பொழுது பேசி புகுத்துகின்ற உபதேசம். அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு உன் நாவை வேத நாவாக வளர்ப்பது. இப்ப நாம படிச்சதுனால வேதத்துல அங்கேயும் இங்கேயும் இருக்கிறத எடுத்து தொகுத்து
வேதனாவா உங்ககிட்ட பார்த்து எனக்கு என்ன தெரியுமோ வேதத்துல இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க, தொகுத்து கொடுக்குறோம். அறிவில் நின்று அறிவுக்கு உபதேசம், நினைவில் நின்று நினைவுக்கு உபதேசம். இப்ப திருங்கிற வார்த்தைக்குள்ள அது ஜோதி இருக்கு, பிரகாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? தெய்வம் தான் சொல்லி கொடுத்தாங்க. வேதத்துல இல்லையே. வேதத்துல குருவுக்கு கு என்றால் இருள், ரு என்றால் பிரகாசம் கொடுத்திருக்காங்க. திருவுக்கு அப்படி விளக்கம் இல்லையே. ஆனா நமக்கு தெரியுது இல்ல, திரு வாசகம் அப்படின்னா என்ன? அவர் இறைவனை தரிசித்து அவர் கண்டதையெல்லாம் வாசகமாக பாடல்களாக அருளி இருக்கிறார். திருமூலர் திருமந்திரம், அதுல என்ன இருக்கு? அவர் இறைவனை தரிசித்ததை பாடல்கள் மூலமாக நாம அவருக்கு தெரிஞ்சத நாம உலக மக்களாக நாம இறைவனுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அருள் இருக்கார். இந்த கலியுக கடைசியில இந்த திருவுக்கு சமஸ்கிருத வார்த்தை என்னன்னா ஸ்ரீ. நம்ம தெய்வத்துக்கும் ஸ்ரீல ஸ்ரீ நெய்வழிச்சி ஆலை ஆண்டவர்கள் அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. இதனுடைய இப்ப நிறைய ஊர்கள் பேரு திருப்பதி, திருச்செந்தூர் இப்படின்னு ஊர்கள், அதாவது பெரிய கோயில்கள் இருக்கின்ற ஊர்களுக்கு பேரு திரு இருக்கு. இப்போ நாம அந்த திருவே நமக்கு வந்துட்டாங்க. தூலந்தாங்கி வந்து பழைய மாதிரி கஷ்டமான பாடம் இல்லை. பொய்க்கல்விக்கு கூட பரிச்சு எழுதணும். படிச்சிருக்கியான வாத்தியார் கேட்பார். இந்த மெய்க்கல்விக்கு அப்படி இல்லை. உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. நமக்கு நான் ரகசியம் எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கவே வேணாம். நிறைய ரகசியம் அது ரகசியம்னே தெரியாம நாம படிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா வேதத்தில் அப்படித்தானே குறிப்பிடுறாங்க. உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அது என்னென்னலாம் செய்யணும்? அதை உன் செவியில் வாங்கி. ஏன்னா தெய்வம் வேதத்துல இஜகத்து மனு மக்களுக்கு மெய்வழி சபையாரின் ஜீவ பரிசுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லல, இந்திய நாட்டு மக்கள் சொல்லல. நல்லா கவனிங்க. இறைவன் என்பது ஒருவர் தான். மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குள்ளும் இருப்பவர் ஒருத்தர் தான். ஆனா நமக்கு இந்த கலியுக கடைசியில அந்த திருவாகி இறைவன் இன்னைக்கு தமிழ் பேசும் இந்த நாட்டுல அவதாரம் பண்ணனால நாம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். இதே சைனால வந்திருந்தா நாம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னைக்கு சைனீஸ் பாஷை என்னைக்கு புரிஞ்சுக்கிறது, என்னைக்கு போறோம்? அப்ப நாம எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா நம்முடைய வேலையே அதுவாக இருக்கின்ற, ஆதியாக இருக்கின்ற நம்ம தெய்வமகளின் இஷ்டத்தில் கலப்பதற்குத்தான் நாமெல்லாம் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் செய்தவர்கள் நாம. இப்ப நமக்கு செவியில் வாங்கி அவருடைய பாடல்கள், வாக்கியங்கள், மான்மை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? செவியில வாங்கினாலும் அவருடைய ஜபத்தை பரிசாக இனாமாக கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். சரி, வாங்கினா மட்டும் போதுமா? பத்தாது. செவியில் வாங்கி சிந்தித்து, செவியில் வாங்கி சிந்தித்து. ஒரு மாடு எல்லாத்தையும் முழுங்கும், அப்புறம் நிழல்ல உட்கார்ந்து அசை போடும். ஒரு ஐயறிவு அதனுடைய உணவை உள்ள முழுங்கிட்டு அசை போடுது. நாம அருந்துவது செவி உணவு, இந்த ஜீவனுக்கான உணவு. நாம அடக்கமாமோது கொண்டு போகக்கூடிய உணவு இது. எப்படி இந்த தூலத்தை வளர்ப்பதற்கு வாயுணவு தேவையோ அதை போல இதற்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவ தேகத்தை வளர்ப்பதற்குத்தான் செவி உணவு தெய்வம் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது. நீங்க சிந்தித்தாதாங்க புரியும், சிந்திக்கலைன்னா புரியாது. அப்ப செவியில வாங்கினாலும் தவத்தை கொடுக்கறாங்க, அதை கேட்டாலும் கேட்டது, சிந்தித்தது, அப்புறம் பேசுறது. இப்ப பேசினாதான் உங்களுடைய தவறான புரிதல்கள் இருந்தால் ஏற்கனவே நல்லா புரிஞ்சவர் திருத்துவார். இது இல்ல, இது இப்படி இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னா நாம சொல்லணும், வெளியில பேசணும். அப்ப
ரொம்ப எளிதாக உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. ஆகவே இந்த கலியுக கடைசியில அந்த ஜோதி, அந்த சுயம் பிரகாசம், அந்த பிரம்ம பிரகாசம், அந்த சிவ பிரகாசம் இன்னைக்கு நமக்காக, இந்த பூமியில் இருக்கின்ற மனிதர்களுக்காக அவர்கள் தூலந்தாங்கி வந்து இன்னைக்கு வான்கண்ணி விரார்த்தவத்தில் இருக்கிறாங்க. நம்ம வேலை அவங்களுடைய வாக்கை கேட்கணும், சிந்திக்கணும், பேசணும். இது ஒண்ணுதான் நாம செய்ய முடியும். இதை செய்து கொண்டே இருந்தால் நமக்கு விளங்கும். படித்து கொண்டே இருங்கள், விளங்குங்க. அதுதான் வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர. நாம மெய்வழியை தொடருகிறோம் என்றால் தினமும் வேதத்தில் ஓத வேண்டும். ஓதுறது பார்த்து படிக்கிறதுக்கு பேர் ஓதுதல் இல்லை, மனப்பாடமா படிக்கிறதுக்கு பேர் தான் ஓதுதல். ஆகவே நாம தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கங்களை மனனம் பண்ணணும். இது வேதம் விழுங்குவதற்கு விழுங்கிக் கொண்டே இருந்தால் என்றாவது ஒரு நாள் விளங்கும், கட்டாயம் விளங்கும். ஏன்னா நமக்குள்ள இருந்து நமக்கு தெய்வம் என்னைக்காவது விளங்க வச்சிருப்பாங்க. ஆகவே நம்ம தெய்வமுடைய திருவாக்கியங்களை, அந்த திரு ஆலவாயிலிருந்து அருளப்பட்ட அந்த பொக்கிஷங்களை, அந்த மந்திரங்களை நாம் தினமும் படிப்போம், கேட்போம், பிறரிடம் பேசுவோம். நாம் எல்லோரும் பரமபதம் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.